பாலக்கோடு பேரூராட்சியில் 97 லட்சம் ரூபாய் செலவில் 9 வளர்ச்சித் திட்ட பணிகளுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பேரூராட்சி அலுவலக கூட்டரங்கில் கவுன்சிலர்கள் ஆலோசனைக் கூட்டம் பேரூராட்சி தலைவர் PK முரளி தலைமையில் நடந்தது. இக்கூட்டத்திற்கு செயல் அலுவலர் இந்துமதி முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்தில் வரவு செலவு கணக்குகள் சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிலையத்தில் பயணிகள் அமர இருக்கைகள் அமைத்தல், மின் விளக்குகள் பொருத்துதல் மற்றும் வர்ணம் பூசுதல், தலா 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அண்ணா நகர், மேல்தெரு, கோட்டை தெரு ஆகிய பகுதிகளில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தல், தலா 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தக்காளி மார்க்கெட் மற்றும் பேருந்து நிலையத்தில் 5 கிலோ வாட் சோலார் UPS அமைத்தல், தலா 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருது நடுநிலைப் பள்ளி அருகே மற்றும் தாசில்தார் அலுவலகம் முன்பு நவீன பேருந்து நிழற்கூடம் அமைத்தல், 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் முன்பு நவீன நிழற்கூடம் அமைத்தல் என 97 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 9 வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கவுன்சிலர்கள் மோகன், சாதிக் பாஷா, சரவணன், ரூஹித், விமலன், குருமணி, ஜெயந்தி மோகன், லட்சுமி ராஜசேகர், பிரியாகுமார், தீபா, ஆயிஷா, சிவசங்கரி, நாகலட்சுமி, பத்தேகான், துப்புரவு ஆய்வாளர் ரவீந்திரன் மற்றும் பேரூராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கூட்ட முடிவில் தலைமை எழுத்தர் பத்மா நன்றி தெரிவித்தார்.